ஏற்றத்தை விட இறக்கம் தான் என்னை வந்து ஒரு மனிதனாக பக்குவப்பட வச்சது. நான் 10 வருஷம் போராடி தான் வந்தேன்னு சொன்னேன். இப்பெல்லாம் வந்து 10 மாசம் போராடி வர்றது பெரிய கஷ்டமா இன்று இளைஞர்கள் நினைக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கெட்ட பழக்கம் அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம். அடுத்த வேலைக்கு பால் வாங்க காசு இல்லைனா கூட சீரியல் பண்றது. இந்த முத்துக்காலை 3 வாட்டி செத்து போட்டு தான் பட்டான். அது என் பக்கத்துல மோடி நடந்து வர்றாரு, நான் நடந்து வரேன், மோடி நடந்து வர்றாரு, நான் திரும்பி ஈட்டு அவரு ஈட்டாரு. அப்பா சார் கவுண்டமணி சார் கூட நடிச்சிட்டீங்க. நம்ம சின்ன கலைவாரன் விவேக் சார் இருக்காருல்ல, சோ அவங்க கூட நீங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நிறைய படத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா பாத்துருக்கோம் உங்க காம்போவை. சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவர் கூட இருக்கும்போது, டிராவல் பண்ணும்போது? விவேக் சார் நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து நான் மட்டும் இல்லை, அவருக்கு ஏற்பட்ட மரணம் இன்னும் எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய திரை உலகத்துக்கே வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நான் விவேக் சாரோட ஜாயின் பண்ணதுக்கு காரணம் வந்து இயக்குனர் ராசு முதல்வர். அவர் நான் பக்கத்து ரூம் 4 வருஷம் தங்கிது. அவர் சொன்னார், ஒரே ஒரு சீன், நீ கத்துக்கிட்ட வித்தைக்கு அங்க ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து விவேக் சார் கருத்து சொன்னாங்க, சார் இவர் உங்களை வந்து பல்ட்டி அடிச்சு அடிப்பார் சார். யோ நீ அடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்க, அதெல்லாம் பல்ட்டி அடிச்சு அடிப்பாங்க, அடிப்பான் பாருங்களேன் இப்போ அப்படின்னு சொன்னதுனால அந்த சீன் ஒரு வெட்டினரி டாக்டரா நான் வருவேன். இன்னைக்கும் அந்த சீன் பார்க்கும்போது நீயாடா ஏதோ சங்கம்பட்டி கம்மாக்குள்ள பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு பல்ட்டி அடிச்சு விவேக் சாரியே அடிக்க ஆரம்பிச்சியா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம். விவேக் சார் மட்டும் இல்ல, எல்லா கலைஞனும் நல்லா பண்ணா பாராட்டக்கூடியதான். இப்ப கவுண்டமணி சார்லாம் நான் டப்பிங் பேசும்போது, அவன் புதுசுன்னு சொன்னீங்க அவன் ஒரே டைம்ல பேசிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு லென்த் டைலாக்லாம் பேசுறேன். பொண்ணு இன்டர்வியூ பண்ற சீனா ஓம் பேர் என்ன பாப்பான், ஓம் பேர் என்ன அப்படி ஒரு லென்த் சீன் இருக்கும், அதெல்லாம் ஒரே டைம்ல அடிச்சேன். வடிவேல் சார் கூப்பிட்டு விவேக் சார் கூப்பிட்டு பிரிச்சாலும் கூட ஒரு மைண்ட்ல நின்று வச்சுன்னா யாரா இருந்தாலும் கூப்பிட்டு பேசிப்பாரு. அதுதான் வந்து நான் பூமகள் ஒரு டப்பிங் போகும்போது கூட அவர் டப்பிங் பேசிட்டு வெளியே வந்தாரு, என்ன பார்த்தாரு, முத்துக்காலா நாளைக்கு வாலின்னு ஒரு படம் காமெடி ட்ராக் நான் எடுக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் டைலாக்ல டப்பிங் பேசாத 2 படம் சொல்லுவேன். அதுல ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் படம் வாலி. இன்னைக்கும் என்னுடைய மனசை ஒருத்துது. அந்த டைரக்டருக்கு இந்த செய்தி போய் சேர்ந்ததுக்காக சொல்றேன். அந்த படத்துல எனக்கு பேட்டா கொடுக்கல, பெட்ரோல் இல்லை வண்டியில. ஏன்னா நான் பெசன்ட் நகர் பீச்ல பூமுகல் இந்த ஆனந்த பூங்காட்டை நடிச்சுட்டு அங்கிருந்து பிலிம் சிட்டி போய் அங்கிருந்து இந்த சீனை நடிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து பிலிம் சிட்டில இருந்து ஷாடி கிராமத்துக்கு 2 வீலர் தள்ளிட்டு வரணும். பேட்டா கூட எனக்கு கொடுக்கல, அந்த டப்பிங் கூட என்னை கூப்பிடல. ஐசின்னு ஒரு படம், ஒரு ஆட்டோ டிரைவர் அடிக்கணும். எனக்கு ஆட்டோ ஓட்ட டிரைவர் அது தெரியாது. எனக்கும் டைரக்டருக்கும் பெரிய சண்டை. விவேக் சார் வந்தாரு, என்ன சண்டை வரீங்க சார், இவருக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாதான், ஒரு ஆட்டோ டிரைவர் அடிக்கணும், அவன் என்ன செய்யணும், ஆட்டோ ஓட்டு வந்து நிப்பாட்டணும், அவ்வளவுதான் நிப்பாட்டுவா சார் மார்க்கெட்ல மட்டும் நீ பிரேக் மட்டும் அடி, மற்றெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியாதுங்கிறத அவங்களுக்கு காட்டி கொடுக்காதுங்கிறதுக்காக எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணார். புதுசாக வர்றவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிப்பாரு. ஏவிஎம்ல ஒரு கார்பெண்டரா வேலை செஞ்சேன்னா, ஏவிஎம் தயாரிச்ச பெயர்லகன் படத்துல நடிச்சு விவேக் சார் சூர்யா சார் கூட நடிச்சு ஒரு 100 நாள் ஷீல்டு வாங்குறது மிகப்பெரிய சந்தோஷம். இதை தாண்டி இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் எங்களுக்கு சன் சிவா மாஸ்டர். இந்த மாதிரி விவேக் சாரோட பயணித்த காலகட்டங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அதை தாண்டி அவருடைய இறப்பு வந்து இன்னும் மனசுல நிற்குது. அவர் பண்ண ஹெல்ப் வந்து அவர் கூட நடிச்சவங்களுக்கு முடிந்தவரை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால இந்த நேரத்துல அவருடைய ஆத்மா எங்க இருந்தாலும் சாந்தியம். சார் பீக்ல இருந்த ஒரு காம்போ அப்படின்னா வடிவேலு சார் முத்துக்காலை அடி வாங்க விடலான்னு முடிவாயிடுச்சு. இதை கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க, வடிவேலுக்கும் முத்துக்காலைக்கும் தான் வந்து அப்படி காம்போ ஒர்க் அவுட் ஆச்சா? உங்க 2 பேரோட காம்போ அவ்வளவு ஸ்பெஷலா இப்ப வரைக்குமே அது வந்து எல்லார் மனசுலயும் ஒரு இது இருக்கு இல்லையா? எனக்கு கூட இப்ப வரைக்குமே இருக்கு. இருக்கும். அது எப்படி உருவாச்சு? நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு காதுல தேனா இருக்குது. வடிவேலு முத்துக்காலை கூட்டணி மட்டும் இல்ல, வடிவேலு சார் கூட நடிச்ச எல்லாருமே ஒரு ஜாம்பவான அவர் உருவாக்குனார் அப்படி சொல்லலாம். வாட்டக்குடி இரணியன் அப்படிங்கிற ஒரு படத்துல காமெடி ட்ராக் பண்ணாரு. இந்த நேரத்துல இயக்குனர் வின்சென்ட் செல்வா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இல்ல அவர் மட்டும் நானே வடிவேல் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இல்லை. எந்த காமெடி ஜாம்பாவுக்குள்ள சேர்ந்தாலும் பெட்ஜ் ஆயிடுவேன் நான். அவர் ஜோக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்கிட்ட கூட அந்த ஒரு 4 சீன் பண்ணும்போது சொல்றதா கரெக்டா செஞ்சுக்கிட்டே வந்ததுனால அவருக்கு பிடிச்சு போச்சு. ஏன்னா ஸ்பாட்ல நான் உண்டு, என் வேலை உண்டு. அந்த நேரத்தில் அவர் காமெடி ட்ராக் நிறைய பண்ணார். காமெடி ட்ராக் நிறைய பண்ணதுனால ஒரு 10 பேர் நாங்க இருந்தோம். அந்த 10 பேரையும் வளர்த்து விட்டார். இன்னைக்கு நாங்க நடிக்கிறோம் அப்படின்னா என்னமோ நேற்றுக்கு நடிச்ச படத்தை நான் பேர் வாங்கி நினைக்கல, அவர் கூட நடிச்சதை வச்சு பேர் வாங்கி இன்னைக்கு நாங்க நடிச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் வந்து. ஓகே சார், உங்க பாடி லாங்குவேஜ் அந்த படத்துல நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு அது எப்படி சார் எப்படி கொண்டு வந்தீங்க அந்த பாடி லாங்குவேஜ்லாம்? பாடி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. நான் பேசிக்கா வந்து ஒரு ஆக்ஷன் காமெடியா ஆகணும்னு ஆசைப்பட்டேன்.
ஒரு ஆக்ஷன் காமெடியா ஒரு ஜட்ஜ் அண்ட் ஜட்ஜி மாதிரி பறந்து சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன். ஆனா நான் என்னுடைய மைண்ட்ல வந்து காமெடிக்கு குருவாக ஏத்துக்கிட்டது சந்திரபாபு நாகேஸ்வரன். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த காமெடிக்கு குருநாதன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், நாம ஒரு சீன் கொடுத்தா மத்தவங்க பண்றதுக்கும் நம்ம பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் பத்தி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்தது. ஆனா அது வந்து எங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த எம்புருஷன் குழந்தை மாதிரி அதுல வந்து அந்த செத்து விளையாடுவோமா அந்த அதுலயும் சரி அந்த காலை தொடுறதுக்காக ஒரு ஆடுறது. அது இன்னைக்கு நான் பார்த்தா உண்மையில நான் ரொம்ப கூச்சப்படுறேன். ஆனா அதை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா ஏன் அப்படி பண்ண அது அது மைண்ட்ல வந்து நம்ம குருநாதர் நாகேஸ்வரம் சந்திரபாபுசாவும் உள்ள வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படித்தான் என்னுடைய பாடி லாங்குவேஜ். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் கத்துக்கிட்டேன் ஸ்டண்ட் கலை. எந்த படத்துல நான் போய் காமெடி பண்ணாலும் அந்த காமெடிக்குள்ள ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையோட சேர்ந்து ஒரு ஸ்டண்ட் கலையும் இருக்கும். இப்போ ஒரு ஒரு விஜயகாந்த் படத்துல பேரஸ்ல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் தடுப்பு போட்டுருப்பாங்க இல்லையா செக் போஸ்ட், அந்த செக் போஸ்ட் உள்ள இருந்து ஓடி வரணும். டைரக்டர் என்ன சொன்னாரு, ஆனா வேகமா வந்து குனிஞ்சு ஓடினாரு. சார் குனிஞ்சு ஓடுறதுக்கு முத்துக்காலம் இருக்கு சார், முத்துக்காலம் அதுல கை வச்சு ஜம்ப் பண்ணி ஒரு டை வச்சு தான் மேல போவேன். அப்போ இதெல்லாம் நாமளா வந்து வேணும்னு கேட்டு வாங்கிடுது, ஏன்னா கத்துக்கிட்ட கலை. அதே மாதிரி கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா சகதிக்குள்ள உழுவணும், சும்மா அப்படி முட்டி போட்டு அப்படி கீழே உழுவுன்னு சொல்லுவாங்க. முட்டி போட்டு விழுறதுக்கு முத்துக்காலம் இருக்கு சார், 2 ஸ்டூல் போடுங்க சார், ஸ்டூல்ல இருந்து நான் அப்படி சகதிக்குள்ள அப்படி குதிக்கிறேன். இதெல்லாம் நான் கேட்டு வாங்குவேன். ஏன்னா அந்த 10 பேர் காமெடி என் காமெடி தனிப்பட்டு பேசப்படணும். இதெல்லாம் நானே வந்து ஏற்படுத்திக்கிட்டது. பாதி இயற்கை எனக்கு கொடுத்தது, பாதி நானே பயன்படுத்திட்டேன். அப்படிதான் என்னுடைய பாடி லாங்குவேஜ். சூப்பர் சார். சினிமால ஏற்ற இறக்கம்ன்றது எல்லா நடிகர்களுக்கும் வர ஒரு விஷயம், கரெக்டுங்களா? சோ உங்க லைஃப்ல அந்த ஏற்ற இறக்கத்தை பத்தி ஏதாச்சும் ஒரு 4 வார்த்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஏற்றத்தை பத்தி யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க. இறக்கங்கள்ல நீங்க எப்படி அதை தாண்டி வந்தீங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, அதை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்ல முடியுமா? எல்லா தொழிலும் ஏற்றம் இருக்கும். அது சினிமால இருந்துச்சுன்னா ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது முதல்ல ஃபேமிலியில மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நம்ம காசு இருக்கும்போது மளிகை லிஸ்ட் கொடுத்தா நம்ம வந்து எந்த ஒரு கவலையெல்லாம் வாங்கி கொடுப்போம். பட் இறக்கம் வரும்போது அந்த மளிகை லிஸ்ட் கொடுக்கும்போது பக்குன்னு அடிக்கும். பக்குன்னு அதுல எதை குறைக்கலாம் எதை கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், அவமானப்பட்டிருக்கேன். எங்க வீட்டிலேயே அவமானப்பட்டிருக்கேன். நான் ஒய்ஃப்லாம் வந்து லிஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு காசு இருக்காது, காசு இல்லைன்னு சொன்னா என்னமா பெரிய நடிகன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டித்தான் வரணும். பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, ஏற்றத்தை விட இறக்கம் தான் என்னை வந்து ஒரு மனிதனாக பக்குவப்பட வச்சது. இன்னைக்கு நாங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏன்னா எப்படி இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, கொரோனா நிறைய பேருக்கு பாடம் கத்து கொடுச்சு. இன்னும் அதுல திருந்தாத ஜென்மங்கள் நிறைய இருக்கிறாங்க. பணத்தை பணம் அடையிற பண பேய் நிறைய இருக்கிறாங்க. அந்த ஜென்மத்தெல்லாம் இன்னும் எத்தனை கொரோனா வந்தாலும் மாற்ற முடியாது. ஆனா சில பேரை அந்த கொரோனா மாத்திரும் இல்லையா. இந்த பிலிம்ல வந்த வரைக்கும் எங்களுடைய காமெடி வந்து ரொம்ப காம்போ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வடிவேல் சார், விவேக் சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பா வச்சு காமெடி பண்ணி காமெடிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து நல்லா போயிட்டு அந்த மாதிரி டிஜிட்டலுக்கு மாறின உடனே எல்லா ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. யார் வேணாலும் வரலாம். அப்பெல்லாம் வந்து நான் 10 வருஷம் போராடி தான் வந்தேன்னு சொன்னேன். இப்பெல்லாம் வந்து 10 மாசம் போராடி வர்றது பெரிய கஷ்டமா இந்த இளைஞர்கள் நினைக்கிறாங்க. 10 வருஷம் கஷ்டப்படணுமா, நீங்க பண்ணிருக்கலாம், நான் 10 மாசம் கூட கஷ்டப்படலாம், ஈஸியா வந்துட்டேன் சொல்லுவாங்க. சந்தோஷம் இல்லையா. அந்த மாதிரி இந்த காமெடிக்கு ஸ்பேஸ் இல்லாத காலகட்டங்கள். அதை தாண்டி வந்து வடிவேல் சார் வந்து காமெடியை விட்டுட்டாரு, கொஞ்சம் இடையில வந்து அவர் ஒதுங்கி நின்றுட்டார். அதனால உண்மையிலேயே அவர் கூட நடிச்ச, ஏன்னா நாங்க வடிவேல் சார் முத்திர குத்தப்பட்டவங்க. எந்த கம்பெனி போனாலும் ஒண்ணு எப்பா இந்த படத்துல காமெடி இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா இதுல வந்து வடிவேல் நடிக்கலப்பா ஏதாவது சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த டிஜிட்டலுக்கு மாறினதுக்கு அப்புறம் என்னுடைய காமெடி நடிகர்கள் காலகட்டங்கள் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. பட் அதுல எனக்கு 2 விஷயங்கள் கொஞ்சம் கை கொடுத்தது. ஒண்ணு வந்து அந்த நேரத்துல வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய அந்த மக்கிங்காங் இவங்க எல்லாம் வந்து பண்ணாங்க. இந்த கோயில் திருவிழா, காலேஜ், அது ஒரு 2-3 நாள் அப்படி போனாச்சுன்னா அதுல ரொட்டேட் ஆகும். இதை தவிர்த்து எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கெட்ட பழக்கம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் இந்த நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து மாற மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து டிவி சீரியல்ல எதுலையுமே நடிக்க கூடாதுங்கிற ஒரு இதுல இருக்கேன். ஏன்னு கேட்டா அது நான் தப்பா நினைக்கல, பட் இப்ப எனக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டா 2000 வருஷம் வந்து ஒரு கதையின் ஒரு பக்கிலா சார் ஒரு சீரியல் எடுத்தார். அப்ப நான் வந்து வடிவேல் சார், விவேக் சார், கௌதமன் சார் நடிச்சா கொண்டு போட்டா காமிச்சு, சார் உங்க சீரியல் ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார் கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ படத்துல இவ்வளவு பிக்ல இருக்கும்போது சீரியலுக்கு வந்தீங்கன்னா மாட்டிக்குவேன், அங்க பண்றது கஷ்டம், இங்க ஈஸி, இங்க வந்துட்டீங்கன்னா அங்க போக முடியாது, பணத்து மேல ஆசைப்பட்ட டெய்லி சம்பளம், பணத்து மேல ஆசைப்பட்ட உனக்கு படம் கிடைக்காது, நீ அங்கேயே டிராவல் பண்ணிட்டு சொன்னார். அதனால வந்து நான் இன்னைக்கும் நான் எந்த சீரியல்லையும் எவ்வளவு கஷ்டம், அடுத்த வேலைக்கு பால் வாங்க காசு இல்லைன்னா கூட சீரியல் பண்றது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சேன். அதனால இந்த
இறக்க காலகட்டங்கள்ல என்ன நான் பக்குவப்படுத்திட்டேன், இருக்கிறதுக்குள்ள வாழணும். இந்த நேரத்துல தான் வந்து எனக்கு இந்த படிக்கணுங்கிற ஒரு ஆசை துண்டல் வந்துச்சு. அந்த இறக்க காலகட்டங்கள் தான் படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் ஒரு 3 டிகிரி தாங்கிட்டேன்னா அந்த காலகட்டம் இதை வந்து நான் வந்து மருந்தா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு புண்ணுக்கு மருந்து சொல்லுவாங்க இல்லையா, வேலை இப்ப கூட வந்து இந்த நம்ம இன்டர்வியூக்கு வரும்போது சார் ரெடி ஆச்சுன்னா நான் வந்துடுறேன் சார் சொன்னேன். ஆனா ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு சொன்னார். அந்த 10 நிமிஷத்துல ஒரு 5 பக்கம் படிச்சேன், என்ன படிக்கணுங்கிற ஆர்வம். அதனால அந்த இறக்க காலகட்டங்கள்ல நான் அந்த எண்ணெய் திடப்படுத்திக்கிறதுக்காக நான் வந்து புக்குகள் நிறைய படிக்க ஆரம்பிச்சதுனால அந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். சார் இன்னைக்கு நிறைய மீம்ஸ்ல உங்களை பத்தி நிறைய போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மீம்ஸ் கலாச்சாரம், அப்புறம் யூடியூப்ல காமெடி வீடியோஸ், பிராங்க் வீடியோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா ஒரு சில பேர் பண்ற அட்டூழியை தாங்க முடியல. ஏன்னு கேட்டா இந்த முத்துக்காலை 3 வாட்டி செத்து போட்டுதான் போட்டாங்க. ராமசிவான்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, சிங்கார சென்னை படம் எடுத்த டைரக்டர். அந்த வாட்டக்கூடிய நிறைய படம் பெரிய ஜாம்பவன் அவர் 2-3 படம் எடுத்தாரு. நந்திதெல்லாம் எடுத்தாரு. அவரு வந்து இந்த யூடியூப்ல வந்து முத்துக்காலை இறந்துட்டான்னு சொல்லி மாலையெல்லாம் வாங்கிட்டு என் நம்பருக்கு போன் அடிச்சிருக்காரு. அதாவது எடுத்து சொல்லுவாங்க முத்துக்காலை வீடியோ எங்கெல்லாம் நானே எடுத்து பேசுறேன். சார் சொல்லுங்க சார், பேர் படுத்து சொல்லுங்க சார். என்னப்பா நீ செத்துட்டேன்னு பார்த்தப்பா, நான் மாலையெல்லாம் வாங்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா அப்படிதான். என்னன்னு இல்ல, நிறைய பேரை சாகடிச்சிட்டாங்க யூடியூப்ல வந்து. நிறைய பேரை அவங்களுக்கு யாருக்காம கோவம்னா சாகடிச்சிடுது. இப்ப என்ன ஒரு இன்டர்வியூ கூப்பிடான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் முடியாது சொன்னா அப்ப முத்துக்காலை சாகடிச்சிடலாம். அந்த ராமநாதன் சார் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, கால்ஷீட் ஒழுங்கா ஆகணும்னா நாய் ஆக்கிடுவாரு இல்ல பாம்பு ஆக்கிடுவார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கூப்பிட்ட நேரத்துக்கு போலன்னா அதை வந்து செத்துதான் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்றாங்க, அது ரொம்ப தவிர்க்கணும். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு விஷயங்கள் போடுறீங்க, அது உண்மையா பொய்யான்னு ஒருத்தர் யார்ட்டையாவது கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறது நல்லது இல்லையா. அதை தாண்டி வந்து இந்த மீம்ஸ்ல போடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இப்பெல்லாம் காமெடி எந்த பட்டிலுமே காமெடியாக உருவாவதில்லை. அதுக்கு காரணம் வந்து ஒரு பேன் இந்தியா படம், துப்பாக்கி தூக்கும் கலாச்சாரம் அப்படி போச்சு, ட்ரக் அந்த இதுல போச்சு. அதனால வந்து காமெடிக்கே இடம் இல்லை. அதனால இந்த வடிவேல் அண்ணன், விவேக் சாரு, அந்த கவுண்டமணி சார் கூட நடிச்ச அவங்க நடிச்ச காமெடி தான் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து அந்த யூடியூப் ப்ளஸ்க்கு ஒரு நல்ல ஒரு காமெடி ஸ்பேஸ் கிடைச்சு. அதுல எங்களுக்கு 2-3 காமெடி இன்னைக்கும் எனக்கு ஹைலைட்டா இருக்கு. அந்த மாதிரி அந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பேட்டு வரும். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எங்க காமெடி தான் வரும். அண்ணே அவன்கிட்ட வாங்கின காசுக்கு ஏன் சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல ஒரு சின்ன ஒரு குத்து, கூட 2 குத்துனேன். இன்னைக்கும் கிராமத்துல ஒரு 2 பேர்த்த காசு வாங்கி 2 ஓட்டு போட்டவங்களா இருந்தாங்க. எப்போ சீட்டு இருக்கிறப்போ. இப்பதான் டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லையா. இந்த எலெக்ஷன் காமெடி, இந்த ஓட்டு போடுற காமெடி நிறைய வரும். அப்புறம் வந்து இந்த வடிவேல் அண்ணா காமெடியில வந்து இந்த சேர்ல அவன் கால் போட்டுருக்கான், நீ கால் பண்ணு, அவன் பேப்பர் படிக்கா, நீ பேப்பர் பண்ணு, அவன் பின்னாடி செய்யறான், நீ பின்னாடி செய்யணும், அது குப்பரை ஓட்டுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை இழுத்துட்டு வந்து குப்பரை ஓடுறாங்க இல்லையா, நிறைய பேர் ஓடுறாங்க. நான் இருக்கே வாங்க உனக்கு இவ்வளவு சப்போர்ட்டுக்கு சொல்லி கூட்டு வந்து கவுத்தி விடுறாங்க இல்லையா, இந்த காமெடி ஓடுது. அப்புறம் இன்னொரு விஷயம் போட்டுருந்தாங்க, எனக்கே பயமா இருந்தது. ஒரு சத்து விளையாட நடப்போம் இல்லையா, நானும் வடிவேல நடப்போம் இல்லையா, அதை என் பக்கத்துல மோடி நடந்து வராரு, நான் நடந்து வரேன், மோடி நடந்து வராரு, நான் திருப்பி ஈட்டு அவர் ஈட்டாரு. அப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்து கிரியேட் பண்ற பேர்ல எங்களை கிரிமினல் ஆக்கி விட்டுருந்தாங்க நிறைய. எப்பவுமே யூடியூப் ப்ளஸ் நல்லதா அது, ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்திருக்க முடியாது. டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு இல்லையா, இல்ல மீடியா எல்லாம் இல்லையா, நல்ல விஷயங்கள் பயன்படுத்துங்க உங்க சௌகரியத்துக்கு எடுத்து. இப்ப கூட வந்து ஒரு சேனல்ல நான் ஒரு 15 கேள்விக்கு பதில் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு எது ஹைலைட்டோ, சண்டை மூட்டி விடலாமோ, வைரல் ஆகுமோ, அதை மட்டும் ஹெட்டிங்ல போட்டு விட்டாங்க. ஆமா, வடிவேல் வீட்டு வாசலில் பணத்துக்காக நின்ற முத்துக்காலை அப்படின்னு போட்டு அங்க உள்ள போனா நான் யார் வீட்டு வாசல்ல போய் நிக்கலன்னு பேட்டி இருக்கு. ஆனா அப்படி போட்டு அதான் வைரல் காமிச்சு நம்ம கண்டெம்ட். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு உள்ள அந்த மீம்ஸ் யூடியூப் கிரியேட்டர்கள் நல்ல விஷயங்களும் பயன்படுத்தும். உங்களுக்கு தொழில் அது இல்லைன்னு நான் சொல்ல, ஆனா எங்க தொழில கெடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து இறங்க வேண்டாம் அப்படின்னு நான் தாழ்மையா தான் கேட்டுக்கிறேன், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்ன மட்டும் இல்ல, நிறைய பேரை சாகடிச்சிட்டீங்க, அவங்கள என்ன உயிரோட நல்லா இருக்கிறாங்க, இருக்கிறவங்கள சாகடிக்காதீங்க, செத்து போனவங்கள செத்து போன சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயத்த நல்லா சொல்லுங்க, கெட்ட விஷயத்த கெட்ட, சரிங்களா? ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நன்றி. நங்கை வாய்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா அந்த பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஒரு அமுக்கம்.